நீங்க என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு தடை போட்டாலும் சரி, இந்த ஜென்மத்துல வேட்டையன் தான் என் புருஷன். நீங்க தான் எனக்கு மாமியார். இத நீங்க நினைச்சாலும் மாத்த முடியாது. அவ்வளோ ஏன், நான் நினைச்சாலும் மாத்த முடியாது. இதையும் மீறி நீங்க அவர் மனசை மாத்தி வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க, வேட்டையன் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாருன்னு பஞ்சாயத்தை கூட்டிடுவேன். அதனால இந்த குடும்ப பகை அது இதுன்னெல்லாம் காரணம் காட்டி இந்த பழைய காலத்து ஆளுங்க மாதிரி எங்க காதல எதிர்க்காம அட்சதை போட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி வாழ வைக்கிற நல்ல அத்தையா இருக்கு பாருங்க. அப்புறம் ஏதோ சொன்னீங்களே, அவனுக்கு உன்னை விட ஒரு சூப்பரான பொண்ணை பாத்திருக்கேன்னு. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க அத்தை. நீங்க உலக அழகையே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலுமே அவருக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் என் கூட வாழ்ந்தா மட்டும்தான் இருக்கும். என்னடா, நான் சொல்றது சரிதானே? சரியா தப்பான்னு கேட்டேன். அது வந்து என்ன? சரிதான் மீனாட்சி. என்ன தவிர வேற எவ கழுத்துலயாவது தாலி கட்டுவ? என்ன யோசனை? மாட்டேன் மீனாட்சி, அதை எப்படி கட்டுவேன்? அத்தை, எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள உங்க புள்ள கையாலே தொங்க தொங்க தாலிய கட்டி சும்மா உங்களை மாதிரியே புசு புசுன்னு ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து கொடுக்கல. தாலாட்டு பாட தயாரா இருங்க. வேட்டுமா? அத்தைய பத்திரமா அனுப்பி வச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. ஐ அம் வெயிட்டிங். என்ன பஞ்சி டைலாக்லாம் பேசுறா? அத்தை வரட்டா? பை. மம்மி பேசாதடா, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. இங்கிருந்து போயிடு. சரி மம்மி, சாரி மம்மி. போயிடுன்னு சொல்றேன்ல. ஓகே மம்மி, உத்தரவு மம்மி. மீனாட்சி, ஜில்லுமா கொஞ்சம் நில்லுமா. சவால விடுற சவாலு எழுதி தரேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே என் மகனை வேணான்னு சொல்லுவ. ஐயோ, நீ இப்படி பேசுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்ச பார்க்கல ஜில்லு. 6ம் 4மா விளாசுன்னு விளாசிட்ட போ. எங்க அம்மாவுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட புரிஞ்சுக்கவே முடியல. நீ பேசினால ஒரு மாதிரி அரண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் தப்பு பண்ணிட்டேன். மீனாட்சி கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுமான்னு எங்க அம்மா கிட்ட கெஞ்சினதுக்கு பதிலா எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசிட்டின்னு உன்கிட்ட கெஞ்சிருக்கணும். சொல்றேன்னு கோச்சுக்காத. ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அம்மாவை பார்க்க எனக்கே பாவமாயிருச்சு. தனியா வந்து சிக்கிட்டியேமான்னு அவங்கள பார்த்து நானே ரொம்ப பரிதாபப்பட்டேன். இந்த காட்டாத்து வெள்ளம் திடீர்னு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ இன்னைக்கு ஒரு கலக்கு கலக்கிட்ட. அதுலயும் இந்த பஞ்சாயத்து மேட்ரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். பஞ்சாயத்து? எந்த பஞ்சாயத்து? எந்த பஞ்சாயத்து மேட்ரா? வேட்டையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணா அவன் என்ன ஆசை கட்டி மோசம் பண்ணிட்டான்னு பஞ்சாயத்து கூட்டிடுவேன்னு சொன்னியே, அதைத்தான் சொல்றேன். எங்க அம்மா நீ பஞ்சாயத்தை கூட்டினாலும் கூட்டிடுவேன்னு பயந்து போயிட்டாங்க ஜில்லு. நீ பேசின தோணி வேணா கொஞ்சம் எதிர்த்து பேசின மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா பேசின மேட்ரு எல்லாமே கரெக்ட். எங்க அம்மா எனக்கு உலக அழகியவே கல்யாணம் பண்ணி வச்சாலும் எனக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே உன் கூட வாழ்ந்தா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும்.